எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஆட்டு ரத்த பொரியல் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்துருக்குதுங்க. இப்போது குடலும் ஆட்டு குடலும் நுரையீரலும் குழம்பு வச்சுருக்குதுங்க. அந்த குழம்புல இருக்கிற கறி துண்டுங்களை எடுத்து போட்டு ரத்தத்தையும் போட்டு வறுத்து பார்க்கலாங்க. பொரியலாக செஞ்சு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வாணல் வச்சுக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்குதுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா சுவையாக இருக்குங்க. பெரிய வெங்காயம் போட்டிருக்குதுங்க. 2 வெங்காயம் தூளாக அரிஞ்சு அதை இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இது எளிமையாக செஞ்சு பார்க்கலாங்க. நல்லா சுவையாகவும் இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த குழம்புல இருக்கிற குடல் நுரையீரல் இந்த கறித்துண்டுங்களை எடுத்து இதில் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு குழம்பையும் இதில் சேர்த்திக்கலாங்க. இந்த மசாலாலாம் அதில் போட்டிருக்கிறதுனால அந்த குழம்பையும் 1.5 கரண்டி குழம்போடு ஊற்றி சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா இப்போ பிரட்டி விட்டுக்கலாங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுட்டு வெங்காயத்தோடு கலக்கிற மாதிரி பிரட்டிட்டு அந்த ரத்தத்தை நல்லா கரைச்சி விட்டுட்டு இதில் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் வேகிறப்ப ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்குதுங்க. ஏன்னா வெங்காயம் நல்லாவும் வதங்கும், கொஞ்சம் ருசியாக இருக்கும்னு சேர்த்துருக்குதுங்க. குடல் ரத்தத்துலேயே உப்பு கலந்துருப்பாங்களாம். இந்த ரத்தத்தில் உப்பு கலக்கலைங்க. அதனால் மசாலா தூள் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் சேர்த்துக்கலாங்க. உப்பு ஏற்கனவே இருக்குங்களாம் ரத்தத்துலேயே. இதில் ரத்தம் இல்லாமல் உப்பு இல்லாமல் கொடுத்துருக்குறேன் நாங்கள் இந்த ரத்தம். அதனால் கொஞ்சமாக குழம்புல இருந்த கறியில் வேறு உப்பு போட்டிருப்போங்க. அதனால் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நல்லா ரத்தத்தை உடச்சி விட்டு நல்லா வதங்கட்டுங்க. இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கிட்டாவே ருசியாக இருக்குங்க. இப்போது ரத்த பொரியல் தயாராகிடுச்சுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இறக்கிடலாங்க. தேவைன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ ரத்த பொரியல் செஞ்சு பாருங்கள். நல்லா சுவையாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.